परमेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ॐ स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रित्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम देवदेव त्वमेव सर्वं मम देवदेव। ॐ नमो भगवते रामकृष्णाय। 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 जय रामकृष्ण। शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शंकरं लोकशंकरम्। பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரே பரிபூர்ணமான திருவருளால்
ஆதிசங்கரர் இயற்றிய சாதன பஞ்சகம் அப்படிங்கிற ஒரு புஸ்தகம். அருமையான ஒரு கிரந்தம், எளிமையானது, சிறியது, வடிவில் அளவில் சிறியது. அந்த கிரந்தத்தை படிச்சுட்ருக்கோம். முதல் ஸ்லோகம். வேதோ நித்யமதீயதா தத் உதிதம் கர்ம ஸ்வனுஷ்டீயதா தேனே சஸ்ய விதீயதாம் அபச்சித்திஹ காம்யே மதிஸ்திஜ்யதாம் பாபோகப் பரிதூயதாம் பவசுகே தோஷோனுசந்தீயதாம் ஆத்மேச்சா விவசீயதாம் நிஜக்ருஹாத் தூர்ணம் விநிர்கம்யதாம். ஆதிசங்கரர் 40 உபதேசங்களை இந்த சாஸ்திரத்தில் நமக்கு சொல்லி கொடுக்குறார். இந்த முதல் ஸ்லோகத்தில் இதுவரைக்கும் எத்தனை உபதேசம் பார்த்துருக்குறோம்? 6 உபதேசங்கள் பார்த்துருக்குறோம். என்னென்ன பார்த்துருக்குறோம்? நம்பர் 1, வேதம் நித்தியம் அதீயதாம். வேதம் ஆனது தினந்தோறும் ஓதப்பட வேண்டும். நம்பர் 2, அந்த வேதம் சொன்னபடி நம்ம வாழ்க்கையில் எல்லா விதமான காரியங்களையும் செய்யணும். நம்பர் 3, அந்த வேதம் சொல்லபடி காரியத்தை செய்யணும். அதே நேரத்தில் அந்த வேலைகளை, அந்த செயல்களை இறைவனுக்கு செய்யக்கூடிய பூஜையாக செய்யணும். நம்பர் 4, பலனில் விருப்பம் இல்லாமல், பலனில் ஆசை வைக்காமல், பற்று வைக்காமல் காரியத்தை செய்யணும். பாப்போக்க பரிதுயத்தம் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய ராகத்வேஷத்தை இல்லாமல் காரியம் செய்யணும். விருப்பம் இல்லாமல், வெறுப்பும் இல்லாமல் சமநிலையோடு எல்லா காரியத்தையும் செய்யணும். கடைசியாக நம்ம பார்த்தது பவ சுகே தோஷக அனுசந்தீயதா. பவ என்றால் இந்த உலகம், உலகத்தில் இருக்கக்கூடிய சுகம், இன்பம், உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களில் குறை இருக்கிறது. எந்த ஒரு இன்பத்திலும் குறை இல்லாத நிறை மட்டுமே கிடையாது, குறை இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அந்த இன்பங்களை நாம் நோக்கணும். அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்போ அடுத்த உபதேசம் இன்றைக்கு ஆத்மேச்சா விவசீயதா. ஆத்ம இச்சா விவசீயதா. ஆத்மாவை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தை நன்றாக வளர்த்து கொள்ள வேண்டும். ஆத்மா அப்படின்னு சொல்லலாம், பரம்பொருள் அப்படின்னு சொல்லலாம். இது நமக்கு எப்படி புரியுமோ அப்படி வச்சுக்கலாம். பரம்பொருளை, இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற தீவிர ஆர்வம், சாதாரணம் கிடையாது, தீவிர ஆர்வம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது, நம்மளை பார்த்து சொல்லும் பொழுது அழியாத பேரின்பத்தின் குழந்தைகளே, ஓ இம்மார்டல் பிளிஸ் அப்படின்னு நம்மளை கூப்பிடுறாங்க. இம்மார்டல் பிளிஸ் அதாவது அழியாத பேரின்பத்தின் குழந்தைகள் அப்படின்னு நம்ம சாஸ்திரங்கள் நம்மளை சொல்லுது. என்ன சொல்லுது? நீயே அந்த ஆனந்தம், நீதான் அந்த பரம்பொருள் அப்படின்னு. நம்ம நடைமுறை வாழ்க்கையில் தினசரி அப்படியா நம்ம ஃபீல் பண்ணுறோம்? யாராவது சந்தோஷமாக நமக்கு 4 வார்த்தை நம்மளை புகழ்ந்து பேசிட்டாங்கன்னா காலு கீழே இருக்காது, மேலே தான் நடக்கும். யாராவது ஒருத்தர் நம்ம செய்த குறைகளை சுட்டி காட்டிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுறோம்? ஓன்னு அழுதுட்ருக்கோம். 2 நடக்குது. நம்மளை பாராட்டன்னு நினைக்கிறோம், யாராவது குறை சொல்லிட்டாங்கன்னா உடனே நம்ம துக்கப்படுறோம், சந்தோஷப்படுறோம், துக்கப்படுறோம், மாறி மாறி நம்ம லைஃப்பில் வந்துக்கிட்டே இருக்குது. ஆத்மாவுக்கு
துக்கமும் கிடையாது, சுகமும் கிடையாது. அது தன்னில் தானாக இருப்பது. இதை சாஸ்திரம் நமக்கு சொல்லுது. அந்த ஆத்மா நீதான் அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லுது. இப்போ எங்கோ பிரச்சனை இருக்குது. ஒன்று சாஸ்திரம் சொல்கிறது பொய்யா இருக்கணும், அல்லது நம்ம வாழ்க்கையில் நடைமுறை வாழ்க்கையில் அப்படி இருக்கணும். இப்போ எங்கே பிரச்சனை இருக்குது? சாஸ்திரம் ஒரு நாளும் பொய் சொல்லாது, மகான்களுடைய அனுபவம் ஒரு நாளும் பொய்யா போகாது. இப்போ எங்கே பிரச்சனை இருக்குது? நமக்குள்ளே தான் இருக்குது. எப்படி, ஏன் பிரச்சனை வந்துச்சு? நாம் சரியாக புரிஞ்சுக்கலை, சாஸ்திரம் சொன்ன விஷயங்களை சரியாக புரிஞ்சுக்கலை, அல்லது நடைமுறை வாழ்க்கையில் அதை அப்ளை பண்ணலை. பகவத்கீதையும் ராமாயணம் மகாபாரதம் நம்ம எல்லார் வீட்லேயும் வச்சுருப்போம், எனக்கு சந்தேகமே கிடையாது, எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஆனால் அதுக்குரிய இடத்துல பத்திரமாக இருக்கும். எங்கே இருக்கும்? பத்திரமாக பரனில் வச்சு பூட்டி வச்சுருப்போம். அது செய்யக்கூடாது. அந்த நூல்கள் தினசரி படிக்கப்பட வேண்டிய விஷயம். தினசரி படித்தா மட்டும் பத்தாது, தினசரி சிந்தனை செய்யணும். அந்த சாஸ்திரம் என்ன சொல்லுதுங்கிறத பார்த்து சிந்தனை செய்யணும். இதுதான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய குறைபாடு. சாஸ்திரங்கள் சரியாக வழி கெடுத்துச்சு, மகான்கள் அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு வழி நடத்துகிறாங்க. இந்த அப்ளிகேஷன் பார்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அதில் தான் எங்கேயாவது குறைபாடு இருக்கும், வாய்ப்பு இருக்குது. இந்த அப்ளிகேஷன் பார்ட் என்ன பண்ணணும்? தினசரி நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வரும் பொழுது யோசிக்கணும். சுவாமி சொன்னார், இந்த சாஸ்திரம் சொல்லிச்சு, இந்த மகான் சொன்னாங்களே, அதுவும் என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இப்படி மாறி வருது? அப்போ மனிதன் சிந்தனை பண்ணி ஆரம்பித்தாச்சுன்னா வாழ்க்கையில் பிரச்சனைகள் நம்மை விட்டு தானாக விலகிவிடும். அந்த சிந்தனா சக்தி எல்லாருக்கும் இருக்குது. பகவான் நமக்கு பெரிய ஒரு கொடையாக கொடுத்துருக்காரு, எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் சிலர் அதை பயன்படுத்துகிறோம், சிலர் என்ன பண்ணுறோம்? பத்திரமாக மூட்டையில் கட்டி வச்சுருக்கோம். ஸோ அது மட்டும் நம்ம செய்யாமல் இருந்தால் நம்ம யார் அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்கு புரியும். சாஸ்திரம் சொல்லுது நமக்கு ஆத்மாதான் ஆனந்த ஸ்வரூபம். முதல்ல இந்த மகா வாக்கியம்னு ஒன்று இருக்குது. நம்ம வேதாந்த சாஸ்திரம் படிக்க போனீங்கன்னா சொல்லிக் கொடுப்பாங்க, மகா வாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு 4 மகா வாக்கியம் சொல்லிக் கொடுப்பாங்க. முதல்ல மகா வாக்கியம் என்ன சொல்லுது? அயம் ஆத்மா பிரம்ம. இந்த ஆன்மா பிரம்மன். அயம் ஆத்மா பிரம்ம. இது அதர்வ வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு மந்திரம், அதாவது மாண்டூக்கிய உபனிஷத்தில் வரக்கூடிய ஒரு மந்திரம். அயம் ஆத்மா பிரம்ம முதல் விஷயம். ரெண்டாவது பிரஜானம் பிரம்ம. பிரஜானம் பிரம்ம, அதாவது அறிவே பிரம்மன், உணர்வே பிரம்மன் அப்படின்னு சொல்லக்கூடியது பிரஜானம் பிரம்ம. ரிக் வேதத்தில் வரக்கூடிய ஐத்தரேய உபனிஷத்தில் வரக்கூடிய மந்திரம் இது. தெரிஞ்சு வச்சுக்குவோம். கொஞ்சம் வாய்ப்பு கிடைக்கும்போது இதை திரும்ப ரீகலெக்ட் பண்ணி எங்கேயாவது ரிலேட்டட் சப்ஜெக்ட் வரும்போது மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணுவோம். முதல்ல தெரிஞ்சாவது வச்சுக்குவோம். 4 மகா வாக்கியங்கள் இருக்குது. 3வது மகா வாக்கியம் தத்துவமசி. தத்து துவம் அசி. தத்துவமசி, நீயே அது, நீயே அந்த பரம்பொருள். வேதம் நம்மளை பார்த்து சொல்லு, பாவிகள் என்று சொல்லவே இல்லை. என்ன சொல்லுது நம்ம வேதங்கள்லாம்? நீயே அந்த பரம்பொருள் அப்படின்னு நமக்கு சொல்லுது. இது ஞாபகம் வச்சுக்கணும். இது சாம வேதத்தில் வரக்கூடிய சாந்தோக்கிய உபனிஷத்தில் இருக்கக்கூடிய மந்திரம். 4வது உபதேசம் அகம் பிரம்மாஸ்மி. நான் அந்த பரம்பொருளாக இருக்கிறேன். இது அனுபவம். முதல் 3 சொன்னது குரு உபதேசம். இந்த 4வது மகா வாக்கியம் குரு சொன்ன உபதேசத்தை கடைபிடித்த சீடனுடைய அனுபவ வாக்கியம். அகம் பிரம்மாஸ்மி, ஐ ஆம் தட், நான் அந்த பரம்பொருள். இது யஜுர்வேதத்தில் இருக்கக்கூடிய பிரகதாரண்யக உபனிஷத்தில் வரக்கூடிய மந்திரம். இந்த அளவுக்கு இப்போ தெரிஞ்சு வச்சுட்டா போதும். பின்னாடி வரும்பொழுது பார்ப்போம். இப்போ ஆத்ம இச்சா விவசியதாம், அதாவது
விருப்பம் வைக்கணுமா? எங்கே விருப்பம் வைக்கணும்? ஆத்மாவில் விருப்பம் வை அப்படின்னு சொல்கிறாங்க. இச்சை அப்படின்னா விருப்பம். நமக்கு லட்டு சாப்பிட்றதுக்குன்னா விருப்பம் இருக்கும், பூந்தி சாப்பிட்றதுக்கு விருப்பம் இருக்கும், நல்ல ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிறதுக்கு விருப்பம் இருக்கும், நல்லா எங்கேயாவது ஊர் சுற்றிட்டு வரணுமா விருப்பம் இருக்கும். இதெல்லாம் நமக்கு தானாக விருப்பம் இருக்கும். ஆனால் ஆத்மாவில் விருப்பம் வைக்கிறதுக்கு எல்லா நேரமும் மனசு போகிறது இல்லை. ஏன் கேட்கணும், நமக்கு நாமளே கேட்கணும். ஏன் போகலை அப்படின்னா, மனம் தூய்மையாக இல்லாவிட்டால் ஆத்மாவில் மனம் லயிக்காது. அப்போ ஆத்மாவில் இச்சை வைக்கணும் அப்படின்னா, மேபி ஆரம்பத்தில் சாதனையில் ஆரம்ப நிலையில் அப்படி இருக்கும், மனம் ஒருமுகப்படாமல் இருக்கும், மனம் தியானத்துக்கு லயிக்காமல் இருக்கும். ஆனால் என்ன செய்யணும், நம்ம கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி சொல்லணும் மனசுக்கு சொல்லணும். இப்போ குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல் வந்திருக்கு, அம்மா மருந்து கொடுக்குறாங்க. இந்த குழந்தை என்ன பண்ணும்? மருந்தை பார்த்தோன்னே வேணான்னு சொல்லும். தாயார் விட்டுருவாங்களா? எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி எப்படியாவது அந்த மருந்தை குழந்தைக்கு கொடுத்துடுவாங்க. அது மாதிரி நம்ம மனசுக்கு சில நேரங்களில் அன்பாக சொல்லணும், சில நேரங்களில் ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டுடணும். இது வேண்டாம் அப்படிங்கிறது ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட நமக்கு தெரிஞ்சிருக்கணும். மனம் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும், மனதின் கட்டுப்பாட்டுக்குள்ளே நாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. ஆனந்த ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லுது. சின்னதாக ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஒரு குருநாதர், அவருக்கு சில சீடர்கள் இருந்தாங்க. அவர்கள் ஆசிரமத்திலிருந்து காட்டுக்குள்ளே போகிறாங்க. காட்டுக்குள்ளே போயிட்டு அந்த காலத்தில் வாழ்க்கை என்னென்னா, குடியில் இருக்கும், அங்கேருந்து காட்டுக்குள்ளே இன்டீரியர் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போவாங்க. அங்கே போய் அமைதியாக உட்காந்து தியானம் செய்வார்கள். நாள் முழுவதும் தியானம் செய்வார்கள். இரவு ஆனோம்னா திரும்பவும் குடிலுக்கு திரும்பி வருவாங்க. கிழங்குகளோ பழங்களோ சாப்பிட்டுட்டு இரவு தூங்க போவாங்க. இது ஆதி காலத்திலேருந்து இருக்கக்கூடிய நடைமுறை வழக்கம். ஒரு நாள் குருநாதர் அவருடைய சீடர்கள்லாம் புறப்பட்டு காட்டுக்குள்ளே போகிறாங்க. இடையில ஒரு நதி வந்துருச்சு. அதாவது மழை பெஞ்சிருக்குது, ஒரு காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடுது. இப்போ நதியை கடந்து போகணும். நதியை கடந்து போகிறதுக்கு ஒவ்வொருத்தராக நதியை கடந்து கொஞ்சம் பத்திரமாக ஜாக்கிரதையாக நதியை கடந்து போனாங்க. அந்த பக்கம் நதியை இந்த சைட்லேருந்து அந்த புறத்துக்கு கடந்து போயாச்சு. போனதுக்கப்புறமா குருநாதர் ஒரு சந்தேகம் வந்துச்சு. எல்லா பயிலும் வந்துட்டானா இல்லை காணாமல் போயிட்டானா? ஏன்னா நதி பெரிய காட்டாற்று வெள்ளம் போகுது, எல்லா ஸ்டூடெண்ட்டும் வந்தாச்சா ஒரு தடவை செக் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை கூப்பிட்டு செக் பண்ணு, எல்லா பசங்களும் ஸ்டூடெண்ட் வந்துட்டாங்களான்னு ஒரு தடவை பார்த்துக்கோ அப்படின்னு. ஒரு பையன் எழுந்திரிச்சான், ஒன்றா எழுந்திக்கினான். 1 2 3 4 9 6 7 8 9 9 பேர் வந்திருக்கிறோம். நல்லா எண்ணிப்பார், 10 ஸ்டூடெண்ட் வந்தீங்க, நல்லா எண்ணிப்பார் அப்படின்னா. மறுபடியும் என்ன, 1 2 3 4 9 தான் வருது சார். இன்னொரு ஸ்டூடெண்ட் எண்ணி பார்க்க சொன்னார். அவனும் கவுண்ட் பண்ணான். அவனும் கவுண்ட் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறான், 9 தான் வருது, நம்பர் 9 தான் வருது, நம்மளில் ஒருத்தரை காணோம், தண்ணி எடுத்துகிட்டு போயிடுச்சு அப்படின்னா. எல்லாரும் எண்ணி முடிச்சிட்டாங்க. எல்லா 9 ஸ்டூடெண்ட்டும் எண்ணி ஆரம்பித்தாங்க. எல்லாருமே எண்ணி முடிச்சிட்டாங்க. எல்லாருடைய கவுண்டிங் என்ன வந்துருச்சு, 9 தான் வருது, 10ஆல் காணோம், தண்ணி எடுத்துகிட்டு போயிடுச்சு, முடிவுக்கே வந்தாச்சு. இப்போ குருநாதர் பார்த்தார். சரி, நான் என்ட்ரி பார்க்குறேன், நீங்கள்லாம் இருங்க, நான் கவுண்ட் பண்ணுறேன். 1 2 3 4 6 7 8 9 10 அப்படின்னாரு. இங்கேருந்து வந்த அந்த 10ஆவது பையன். இப்போ குருநாதர் சொன்னார், தசமத்துவம் அஸ்தி, நீதான் அந்த 10ஆவதா தசமத்துவம் அஸ்தி. இதைத்தான் சாஸ்திரம் சொல்லுது, நீயே அந்த பரம்பொருள். வேத காலத்தில் ஒரு பெண்மணி இருந்தாங்க, அவங்க பேர் மதாலசான்னு பேர். குழந்தைகளுக்கு தாளாட்டும் பொழுது, பாலூட்டும் பொழுது, துணி போட்டு விடும் பொழுது, குளிப்பாட்டும் பொழுது, எல்லா நேரத்துலையும் அந்த குழந்தைங்களை எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா, நீயே அந்த பரம்பொருள், தத்துவமசி தத்துவமசி. குழந்தைகளை
அப்படி கூப்பிட்டுருக்குறாங்க. இதுதான் நம்ம பாரம்பரியம், இதுதான் நம்முடைய கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள், இப்படி தான் நம்ம குழந்தைகளை வளர்க்கணும். குழந்தைகள் என்றால் குழந்தைகள் குறும்பு செய்வார்கள். அதற்காக நம்ம என்ன பண்ணோம், குழந்தைகளை எப்போதும் நெகட்டிவாக சொல்லக்கூடாது. அவர்களிடம் இருக்கக்கூடிய குறைகளையே பிரதானமாக சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. எல்லாருக்கிட்டையும் குறைகள் இருக்குது, யாருக்கிட்ட குறை இல்லாமல் இருக்குது, எல்லாருக்கிட்டையும் குறைகள் இருக்குது. குழந்தைகளிடமும் குறைகள் இருக்கும். ஆனால் குறைகளை சொல்லாமல் அவர்களிடம் இருக்கக்கூடிய நிறைகளை பார்க்கணும். அன்னை சாரதா தேவி என்ன சொல்லியிருக்காங்க, உனக்கு மன அமைதி வேண்டுமானால் என்ன செய்யக்கூடாது, பிறரிடம் உள்ள குறைகளை பார்க்காதே, மாறாக உன்னுடைய குறைகளையே பாரு அப்படின்னு சாரதாமா சொல்லியிருக்காங்க. அப்போ குறைகளை பார்க்காம நிறைகளை நாம் பார்க்கணும். நம்ம அடுத்த தலைமுறைக்கு அந்த பண்புகளை சொல்லி கொடுக்கணும். இது நம்ம கவனத்தில் வச்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ ஆத்மா ஆனந்த ஸ்வரூபம், அந்த ஆனந்த ஸ்வரூபத்தில் நீ விருப்பம் வையே. அதான் நம்ம படிச்சுட்டு இருக்கிற டெக்ஸ்ட். ஆத்ம இச்சா நாமேர் ருச்சி. ருச்சி அப்படின்னா நமக்கு புரியுது, டேஸ்ட், சுவை. நம்ம ஒவ்வொரு பொருளும் சாப்பிட்றோம், அதுக்கேற்ற ஒரு சுவை. பாவக்காய் அது ஒரு சுவை, இனிப்பு அது ஒரு சுவை, அது ஒரு சுவையை நம்ம உணர்கிறோம் சாப்பிடும் பொழுது. நாம் சொன்னால் ஒரு ருசி இருக்காமே, அதுக்கு பேர் நாமே ருச்சி. நாம் சொன்னால் அதில் ஒரு டேஸ்ட் இருக்குது, அதில் ஒரு ஆனந்தம் இருக்குது. யார் சொல்லியிருக்காங்க, மகான்கள் சொல்லியிருக்காங்க. நாமே ருச்சி. சுவாமி விவேகானந்தருக்கு ஒரு சீடர் இருந்தார். அவர் பேர் ஞான் மகாராஜ்னு பேர். ஞான் மகாராஜ். எல்லாரும் சந்நியாச தீட்சை வாங்கிட்டாங்க, அவர் மட்டும் சந்நியாச தீட்சை வேண்டான்னு சொல்லிட்டார். கடைசி வரைக்கும் நான் பிரம்மச்சாரியாகவே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க, இருந்தார். அவர் பேர் ஞான் மகாராஜ். அப்போ புதிதாக சேர்ந்த பிரம்மச்சாரிகள், இளைய சன்னியாசிகள் போய் அவருக்கு நமஸ்காரம் பண்ணும் பொழுது அவர் மறக்காமல் ஒரு கேள்வி கேட்பார், ஞாபகம் இருக்கிறதா, ஞாபகம் இருக்கிறதா, டு யூ ரிமெம்பர், மொனே ஆச்சே. இன் பெங்காலி he asked, மொனே ஆச்சே, ஞாபகம் இருக்கிறதா. என்ன கேட்குறாரு, எதை ஞாபகம் வச்சுக்கிறது கேட்குறாரு. எதற்காக வீட்டை துறந்து வந்தாய், அந்த ஞாபகம் இருக்கிறதா. எதற்காக வீடு வாசல் சொந்தம் பந்தம் ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு எதுக்காக வந்தேன்னு ஞாபகம் இருக்கா. அந்த ஞாபகம் எல்லாருக்கும் இருக்கணும். இந்த பூமியில் நம்ம வந்திருக்கிறோம், சில காரியங்கள் செய்வோம், நிச்சயமாக ஒரு நாளைக்கு இந்த பூமியை விட்டு விடைபெற்றே ஆகணும், நிச்சயமாக விடைபெற்று போயே ஆகணும். அந்த ஞாபகம் இருக்கணும், நான் அந்த பூமிக்கு வந்தது எல்லாரையும் போல் 10ஓடு 11 இருந்துட்டு போக வந்தேன்னா, அல்லது நான் அந்த பரம்பொருள் என்பதை உணர்வதற்காக வந்தேனா. இந்த ஞாபகம் எமக்குள்ளே இருக்கணும். எப்போதும் அண்டர் கரண்டில் போய்கிட்டே இருக்கணும். எந்த காரியங்கள் செய்தாலும், நின்றாலும், இருந்தாலும், கிடந்தாலும், எந்த சூழ்நிலையிலும் இந்த ஞாபகம் நமக்குள்ளே இருக்கணும். நான் அந்த பரம்பொருள், நான் அந்த பரம்பொருள். ஐ ஆம் டிவைன், ஐ ஆம் டிவைன். மனசு கீழே போகும். நம்ம உலகியல் காரியங்கள் செஞ்சிட்ருக்கிறோம், மனசு கீழே போகும். அது இயல்பு. ஏன்னா மனதின் இயல்பு அது ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். அது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட், அது படைப்பிலேயே இருக்கக்கூடிய ஒரு குறை. மனது கீழ் நோக்கி போகும். ஆனால் சாதகன், ஒரு ஆத்ம சாதகன் எப்போது மனதை உயர்நிலைக்கு கொண்டு வருவதற்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆத்ம சாதகன் உயர்நிலைக்கு கொண்டு வருவதற்காக எப்போது ரிமைண்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நான் அந்த பரம்பொருள், ஐ ஆம் டிவைன், ஐ ஆம் டிவைன் சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது நிச்சயமாக மனசு ஒரு பொருளை கட்டியாக பிடிச்சிக்கும். அது அந்த ஒரு நாமே ருச்சி. அது எளிமையாக இந்த கலியுகத்தில் எளிமையாக இறைவன் அடைகிறதுக்கு இந்த 3 பேர் வந்திருக்கிறாங்க, நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இறைவன் நாமத்தை சொல்லு,
எல்லா காரியங்களையும் செய்யி, எல்லா வேலையும் செய்யி, ஆனால் ஒன்று செஞ்சுக்கோ, கூடுதலாக சேர்த்துக்கோ. இறைவன் நாமத்தை, பகவன் நாமத்தை சொல்லிக்கிட்டே இரு. ஜப்பம், ஜப்பாத் சித்திகி. அன்னை சாரதா தேவி சொல்லுவாங்க, ஜப்பாத் சித்திகி. சாரதா தேவின்னா நீங்கள் நினச்சிடக்கூடாது அவங்க அப்படியே பராசக்தி கையில் வேலெலாம் வச்சுக்கிட்டு இப்படி உட்காந்துருப்பாங்க அப்படின்னு அப்படி நினச்சிட்டு போனார் ஒருத்தர். ஸ்ரீராமகிருஷ்ணர் அவதார புருஷர் சாரதா தேவி அப்படின்னா நிச்சயமாக அவங்க பராசக்தி, அவங்க சிங்கத்து மேலே உட்காந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு போகிறார். ஜெயராம் பாட்டிக்கு போனார் அம்மாவை போய் பார்க்குறதுக்கு. அங்கே போய் கேட்குறாரு, இந்த சாரதா தேவி இங்கே இருக்காங்களமே, எங்கே இருக்கிறாங்க? அங்கே உட்காந்துருக்காங்க, தெரியலையா உனக்கு அப்படின்னா. அங்கே ஒரு அம்மா காலை நீட்டி உட்காந்து சப்பாத்திக்கு மாவு பண்ணிடுறாங்க, அவங்கள போய் சொல்கிறீங்க. என்ன செய்கிறாங்க? காலையிலேருந்து இரவு வரைக்கும் பக்தர்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க? எல்லாருக்கும் சமைச்சு போடுறதுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மனசுக்குள்ள லட்சக்கணக்கான ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நமக்கு உபதேசம் மட்டும் செஞ்சுட்டு போயிடல. இந்த 3 பேரும் வாழ்ந்து காட்டி இருக்கிறார்கள். 3 பேர் நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. 3 பேர் 3 ஆங்கிளில் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸ்ரீராமகிருஷ்ணர் ஒரு விதமான, அன்னை சாரதா தேவி இன்னும் கொஞ்சம் இறங்கி வந்து அன்பாக நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. சுவாமி விவேகானந்தர் ஸ்ட்ரிக்டாக சொல்லிக் கொடுக்குறாரு, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நம்ம 3 பேர் நம்ம பார்த்து கற்றுக்கணும். ஸோ ஆத்ம இச்சா விவசியத்தான். ஆத்மா நான், அந்த பரம்பொருள் நான், அதை உணரணும். அதற்கான முயற்சியாவது எடுத்தணும். அட்லீஸ்ட் அதற்கான முயற்சி ஆரம்பிச்சிடணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். வேதாந்தத்தை படிக்கிறதுக்கு சாஸ்திரம் சில நியதிகளை சொல்லுது. முதல்ல பெருசாக எடுத்தோடனே பிருகதாரண்ய உபனிஷத்து இவ்வளோ பெரிய புஸ்தகத்தை எடுத்து வச்சு உட்காந்து படித்தா ஒன்றும் புரியாது, கண்ணை கட்டி காற்றுல விட்ட மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கு சில நியதிகளை ஃபாலோ பண்ணணும். முதல்ல அது இப்போ நியதிகளை ஃபாலோ பண்ணி உள்ளே போனோம்னா அப்போ புரியும். அதுக்கு தான் இந்த பிரகரண கிரந்தாஸ்னு பேர். இந்த அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இந்த மெயின் டெக்ஸ்ட்டுக்கு போகும் பொழுது இன்னும் கூட நமக்கு ஆழமாக புரியும். அப்போ சாஸ்திரம் சொல்லுது சில தகுதிகள் நமக்கு வேணும். என்ன சொல்லுது? முதல்ல நித்திய அனித்திய வஸ்து விவேகா. முதல் தகுதி என்ன சொல்லுது? நித்யானித்ய வஸ்து விவேகா. முதல் விஷயம். நித்தியம் அப்படின்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொருள் இருந்துச்சு, இன்றைக்கு இருக்கிறது, இன்னொரு 1000 வருஷம் கழிச்சும் கூட அது இருக்கும். அதுதான் நித்தியமானது. இந்த கட்டடம் 1,00,000 வருஷத்துக்கு இந்த கட்டடம் இருக்குமா? சொல்ல முடியாது. இப்போ கட்டுற இன்ஜினியர் கட்டடங்கள்லாம் அவங்க காலத்திலே காணாமல் போயிடுது. அப்போ இதெல்லாம் நிலையில்லாது. ஒரு காலத்தில் இருக்கும், ஒரு காலத்தில் இல்லாமல் போயிடும். ஆனால் ஒரு பொருள், ஒரு சத்தியமான ஒரு பொருள் எல்லா காலத்திலும் இருந்து மக்களுக்கு வழி நடத்துது. அது நித்தியம். அனித்தியம் கொஞ்ச நாளைக்கு இருக்கும், காணாமல் போயிடும். அது அனித்தியம். நித்திய அனித்திய வஸ்து விவேகா. விவேகம் என்றால் பிரித்தறிந்து பார்க்கக்கூடிய தன்மை. இது நிலையானது, இது நிலையற்றது, இது வேணும், இது வேணாம் அப்படிங்கிறத ஒரு பிரித்தறிந்து பார்க்கக்கூடிய தன்மை. ஒரு ஆத்ம சாதகனுக்கு இருக்கக்கூடிய முதல் தகுதி என்ன பண்ணணும்? வாழ்க்கையில் என்ன வந்தாலும், அவர் முன்னாடி என்ன வந்துச்சுனாலும் சரி, அவருடைய பார்வைக்கு என்ன வந்தாலும் சரி, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இதை அவருக்குள் தனக்குத்தானே கேட்டுக்க வேண்டிய முதல் கேள்வி, இது நித்தியமானதா அனித்தியமானதா? நித்தியமானதா இருந்தால் எடுத்துக்குவேன், அனித்தியமா வேண்டான்னு சொல்ல தெரியணும். அப்போ எப்போ யாருக்கு சொல்ல முடியும் அப்படின்னா, அவர் சாதகனாக இருந்தால் மட்டும்தான் சொல்ல முடியும். இல்லை என்றால் மனம் என்பது அவர் என்ன பண்ணுறது, குரங்கு மாதிரி வேணும், இருக்கிறதெல்லாம் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு கேட்டுகிட்டே இருக்கும். அப்போ இந்த முதல் தகுதி நமக்கு வேணும். ரெண்டாவது, இக அமுத்திர ஃபல போக விராக. இக இந்த உலகம், நம்ம பார்க்கக்கூடிய இந்த உலகம், அமுத்திர இனி வரக்கூடிய காலங்கள், மறுஜன்மம், இக அமுத்திர ஃபல போக விராக. இந்த வாழ்க்கையும் சரி, இனி வரக்கூடிய காலத்துலேயும் சரி, வரக்கூடிய இன்பங்கள் மீது விருப்பம் இல்லாமல் இருக்கணும். இக அமுத்திர ஃபலபோக விராக, வைராகியம் நமக்கு இருக்கணும். இது கடவுளை காட்டுமா, இது பகவானை காட்டுமா,
காட்டும்னா எடுத்துக்கலாம், இல்லையா ஒதுக்கி வைக்க தெரிஞ்சிருக்கணும். மூணாவது சமாதி ஷட்க சம்பத்திஹி. சமாதி ஷட்க சம்பத்தி, 6 முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சிருக்கணுமா. என்னது? சமஹா, சமம் என்றால் மனக்கட்டுப்பாடு, கண்ட்ரோல் யுவர் மைண்ட். சமஹா மனக்கட்டுப்பாடு. தமஹா என்னது? உடல் புலன்கள் கட்டுப்பாடு. இந்திரிய நிகிரகம், இந்திரிய நிகிரகம். மூணாவது உப்பரத்திஹி அப்படின்னா அதுதான் நம்ம என்ன பார்த்தது, ராக துவேஷ, விருப்பு வெறுப்பு இல்லாத தன்மை. நான்காவது திதிக்ஷா. திதிக்ஷா அப்படின்னா நடுநிலையோடு இருக்கிறது, எப்பொழுதும் பொறுமையாக இருக்கிறது. திதிக்ஷா பொறுத்துக்கிறது, சகிப்புத்தன்மை, இது திதிக்ஷா. அஞ்சாவது விஷயம் ஸ்ரத்தா. ஸ்ரத்தா அப்படின்னா சாஸ்திர உபதிஷ்ட குருவாக்கியேஷு விஸ்வாசா அப்படின்னு பேர். இதை அப்படி தான் விவேக சூடாமணி சொல்லுது. சாஸ்திர உபதிஷ்ட குருவாக்கியேஷு விஸ்வாசா, சாஸ்திரம் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள், குரு மூலமாக வரக்கூடிய அந்த கருத்துக்களில் நம்பிக்கை கொள், நம்பிக்கை வச்சுக்கணும். விவேகானந்தர் இன்னும் நமக்கு புரியுற மாதிரி சொல்கிறார், நம்பிக்கை நம்பிக்கை உன்னிடத்தில் நம்பிக்கை, நம்பிக்கை நம்பிக்கை இறைவனிடத்தில் நம்பிக்கை. எல்லா கோயிலுக்கும் போவோம், எல்லா சாமியும் கும்பிடுவோம், எல்லா நம்பிக்கையும் நமக்கு வச்சுக்கிட்டு எம்மேலே எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா எப்படி நம்ம சாதிக்க முடியும்? அப்போ இதுவும் வேணும் அதுவும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விவேகானந்தர் நம்ம சொல்லி கொடுக்குறார். ஆறாவது விஷயம் சமாதானம். அப்படின்னா மனதை பிரம்மனில் நிலைநிறுத்துதல், எப்போதும் இறை சிந்தனையிலேயே மனசை வச்சிருக்கிறது அப்படிங்கிறது பேர். அதாவது கம்ப்ளீட் சரண்டர் டு காட். ஆறாவது விஷயம் கம்ப்ளீட் சரண்டர் டு காட். அப்புறம் நாலாவது முக்கியமான உபதேசம் முமுக்ஷுத்துவம். முமுக்ஷுத்துவம் அப்படின்னா முக்தி பெற வேண்டும் என்ற ஆசை, தீவிர விருப்பம், முமுக்ஷுத்துவம். அதே தான் இந்த டெஸ்ட்டில் என்ன சொல்லி கொடுக்குது, ஆத்ம இச்சா. முமுக்ஷுத்துவம் ஆத்மேச்சா ரெண்டு ஆல்மோஸ்ட் சேம் மீனிங். அப்போ முமுக்ஷுத்துவம் அப்படின்னா முக்தி பெற வேண்டும் என்ற விருப்பம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பேசிக்காக ஒரு சாதகனுக்கு இருக்க வேண்டிய விஷயங்களாக நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லி கொடுக்குது. சரி, இப்போ ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு வருவோம். ஸ்ரீராமகிருஷ்ணர் தீவிர வைராக்கியத்தை பற்றி பல்வேறு இடங்களில் அமுத மொழிகளில் சொல்லியிருக்கார். தீவிர வைராக்கியம், வைராக்கியம் இருக்கணும். அது எப்படி இருக்கணுமா, தீவிர வைராக்கியமாக இருக்கணும். ராமகிருஷ்ணன் சொல்வார், யார் ஒருத்தனை மனுஷன்னு சொல்லலாம் தெரியுமா? என்ன சுவாமி இப்படி கேட்டீங்க, நாங்கள்லாம் மனுஷன் தானே. ஆனால் ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்கிறாரு, யார் ஒருத்தரை மனுஷன்னு சொல்லலாம் தெரியுமா? யார் ஒருத்தர் அந்த மனித பிறவியின் நோக்கத்தை அறிந்தவனோ அவரை தான் மனுஷன்னே சொல்லணுமா. யார் ஒருத்தர் மனித பிறவியின் நோக்கத்தை அறிந்தவரோ அவரை பார்த்தா மனுஷன்னு சொல்லணும். மான் பூஸ், யார் ஒருத்தர் பிறவியின் நோக்கத்தை அறிந்தவரோ. இப்போ நோக்கத்தை அறிந்து அதற்காக பாடுபடணும். இல்லைன்னா என்ன சொல்லியிருக்கார் ஸ்ரீராமகிருஷ்ணர், அரிதனும் அரிதான மனித பிறவியை பெற்றும் இந்த பிறவியிலேயே இறைவனை அறிய முடியாது போனால் இந்த பிறவி வீணானது. எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கிறோம். நந்தவனத்தில் ஓராண்டி, எல்லாருக்கும் தெரியும் சித்திர பாடல். நந்தவனத்தில் ஓராண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி. நந்தவனத்தில் ஓராண்டி, அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மனுஷ ஜென்மம் கிடைச்சிருக்கு தெரியுமா. 4, 6, 10 மாதம் பகவான்கிட்ட வேண்டி கடும் தவம் இருந்து இந்த ஒரு பானையை வாங்கினான். அந்த பானையை வாங்கி வீட்டுக்கு கொண்டு போய் தண்ணி பிடிச்சி வச்சு குடிக்கிறதுக்காக கொடுத்தா அந்த பானையை வாங்கிட்டு என்ன பண்ணான்,
போகிற வழியிலே தலையில் வச்சுட்டு கூத்தாடி டான்ஸ் ஆடி டம்முன்னு கீழே போட்டு உடச்சிட்டாங்க. கஷ்டப்பட்டு ஒரு பானை கொடுத்தா, யூஸ் ஆகட்டும்னு சொல்லிட்டு அந்த பானையை கொடுத்தா, அவன் என்ன பண்ணிட்டான், அதை பயன்படுத்த தெரியாமல் அந்த பானையை தலையில் வச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டே போய் கீழே போட்டு உடைச்சிட்ட மாதிரி இந்த கஷ்டப்பட்டு இந்த மனுஷ ஜென்மம் கிடைச்சிருக்குது. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் எத்தனை ஜென்மங்கள்லாம் கடந்து நமக்கு மனுஷ ஜென்மம் கிடைச்சிருக்கு. இந்த ஜென்மத்தை நம்ம சரியாக பயன்படுத்துகிறோன்னா அந்த கூத்தாடி கீழே போட்டு உடைச்ச பானையை உடைச்ச மாதிரி நம்ம வாழ்க்கை ஆகிடும். ஞாபகம் வச்சுக்கணும், இந்த ஜென்மத்திலேயே இந்த பிறவியிலேயே உயிரோடு இருக்கும் பொழுதே நான் யாருன்னு தெரிஞ்சுட்டு சாகணும். சாவு அதாவது மரணம் என்றால் திரும்பவும் பிறக்கணும். மரணமற்ற நிலைக்கு போகணும் தான் விவேகானந்தர் சொல்லியிருக்கார். மரணமற்ற நிலைக்கு போகணும் தான் உபநிஷதங்கள் சொல்லுது. மரணமற்ற நிலைக்கு போகணும் தான் எல்லா குருநாதரும் நம்ம சொல்லிக் கொடுக்குறாங்க. இறந்து போகக்கூடாது, இறப்பற்ற நிலையை அடையணும். அதுக்கு என்ன பண்ணணும்? சும்மா உட்காந்து கண்ணை மூடி தூங்கிட்டு இருந்தால் நடக்குமா? முயற்சி செய்யணும். கிளாஸுக்கு வர்றீங்க, அது மட்டும் பத்தாது. இதுவே பெரிய விஷயம், யாரும் பல பேர் வர்றதில்லை, நீங்கள் வர்றீங்க. ஆனால் இது மட்டும் பத்தாது. இதிலே ஸ்டேக்னண்டாகி நின்றுடக்கூடாது, அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். கேட்ட விஷயங்களை என்ன பண்ணணும்? சிந்தனை பண்ணணும், தியானம் பண்ணணும். யாருக்கிட்ட முயற்சி இருக்கிறதோ அங்கே தான் இறைவனுடைய அருள் இருக்கிறது. பகவானுடைய அருள் எல்லார்கிட்டையும் இருக்குது. அந்த யார்கிட்ட முயற்சி இருக்கிறதோ அங்கே தான் இறைவனுடைய அருள் என்பது இருக்கிறது. இது ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டாவது, பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்கிறார், ஏன் மனுஷ மனம் பகவானை நோக்கி போகலை அப்படின்னு ஒரு பக்தர் கேட்குறார். பகவான் சொல்கிறார், ஏன்னா இறைவனை விட அவரது மகா மாயைக்கு வலிமை அதிகம். இதெல்லாம் அமுதமொழிகளில் இருக்குது. இறைவனை விட அவரது மகா மாயைக்கு வலிமை அதிகம். மந்திரியை விட மந்திரியோட பிஏக்கு எஸ் ஆர் நோ? பிஏட்ட கேட்காம மந்திரியை போய் நம்ம ரீச் பண்ணவே முடியாது. எந்த சூழ்நிலையும் அவங்க வழியாக தான் போயாகணும். அப்போ ஒரு கலெக்டரை விட அவரோட பிஏக்கு வலிமை அதிகம். இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ இறைவனை விட அவர் படைத்த இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மகா மாயைக்கு வலிமை அதிகம். ஏன்னா அது நம்மளை மயக்குவதற்கு, நம்மளை டைரக்ட் பண்ணி இந்த டைவர்ஷன் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்குது. அந்த ஆத்ம சாதகன் அப்படி போயிட மாட்டான். யார் ஆத்ம சாதகனோ, யாருக்கு புரியுமோ, யாருக்கு வாழ்க்கையின் குறிக்கோள் என்னென்னு தெரிஞ்சிடுச்சோ அவன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தலையிட மாட்டான். அவனுக்கு இந்த குதிரைக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த ரெண்டு சைடு கண்ணு வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு அவனு போட்டுருவாங்க, மறைப்பு போட்டுருவாங்க. டைரெக்டாக ஒரே மாதிரி குறிக்கோளை நோக்கி போய்கிட்டே இருக்கும். இங்கே எங்கே வேடிக்கை பார்க்கவே பார்க்காது. அது மாதிரி என்ன பண்ணணும், நமக்கு மனசுக்குள்ளே ஒரு போர்டு போட்டுடணும். என்ன பண்ணுறது, நமக்கு தேவையில்லாத விஷயங்களில் போகாதே, நோ என்ட்ரி அப்படின்னு போட்டுக்கணும். அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மனுஷ மனம் ஏன் போக மாட்டேங்குது, பகவான்கிட்ட போக மாட்டேங்குன்னா அந்த மாயையில் அதிகமாக விருப்பம் வச்சு போகுது. அப்போ நமக்கு மனசுக்கு வேறொரு உயர்ந்த பொருளை கொடுத்துட்டோம்னா அது பக்கம் போகாது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஒருத்தருக்கு தலையில் நெருப்பு பிடிச்சிருச்சு. அப்போ உடனே ஓடி போயிட்டு டெலிஃபோன் டைரக்ட் எடுத்து நம்பர் தேடிட்டு இருப்பாரா? ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்பர் தேடிட்டு இருப்பாரா? அல்லது யார்கிட்ட பக்கத்து வீட்டில் போயிட்டு டெலிஃபோனில் ஃபயர் சர்வீஸ் நம்பர் கேட்பாரா? என்ன செய்வார் அவர்? தானே முயற்சி பண்ணி என்ன பண்ணுவார், வேகமாக அந்த தலையில் பிடிச்ச நெருப்பை அணைக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனை செய்வார். அது போன்ற தீவிர வைராக்கியம் இருக்கணும், தீவிர ஏக்கம் இருக்கணும். பகவானை பார்க்கணும், இறைவனை பார்க்கணும். எனக்குள்ளே இறைவன் இருக்கான்னு எல்லாரும் சாஸ்திரம் சொல்கிறது, எல்லா மகான்களும் சொல்கிறாங்க. எனக்கு ஏன் அந்த அனுபவம் வரல அப்படின்னா என்ன பண்ணணும்? மகான்கள் நமக்கு வழியே சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நான் அந்த வழியில் சரியாக போகிறேன்னா, நான் எங்கே இருக்கேன், நமக்கு நம்மளே ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷன் வச்சுக்கணும். நமக்கு நாமளே ஒரு செக் பாயிண்ட் வச்சுக்கணும், எங்கே இருக்கேன் நான் அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நிச்சயமாக போக முடியும். அப்போ
ஒரு நாள் ஒரு குருநாதர்கிட்ட ஒரு சீடன் போனான். சீடன் போயிட்டு, பகவான் அடையணும், நீங்கள் தான் எனக்கு ஒரு வழியை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டான். அப்படியா, சொல்லித்தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உட்கார வச்சு, சேரில் உட்கார வச்சு, கிளாஸ் எல்லாம் எடுக்கல அவர். சரி வா, நான் குளிக்க போகிறேன், என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டார். சரி குளிச்சுட்டு வந்து சொல்லி கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போனான். தண்ணிக்குள்ளே போயிட்டு அந்த ஆற்றுக்கு போனாங்க. போயிட்டு உள்ளே போய் 2 பேர் இறங்கினாங்க. சீடனுடைய தலையை பிடிச்சிட்டு இது உள்ளே பிடிச்சி அமுக்கி வச்சுட்டார். தண்ணிக்குள்ளே நல்லா பிடிச்சி தண்ணியில் அமுக்கிட்டார் குருநாதர். அவன் தண்ணிக்குள்ளே உட்காந்துட்டு அது மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுறான், திணறான். இவர் விடவே இல்லை, அழுத்து பிடிச்சிக்கிட்டார். அவன் தண்ணிக்குள்ளே இருந்துட்டு சிரமப்பட்டுகிட்டே இருக்கான். கொஞ்சம் நேரம் கழித்து போனால் போதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டார். மேலே எழுந்து வந்தான். வந்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அது என்ன ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாகவே இருக்கும். அது அடப்போங்க சுவாமி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டால் பதில் தெரியும்னு சொல்லுங்கள், இல்லை எனக்கு தெரியலைன்னு சொல்லுங்கள், இவ்வளோ பெரிய என்ன போட்டு தண்ணியில் கொண்டு உள்ள மூழ்கடிக்க பார்த்தீங்களே அப்படின்னா, இல்லை எப்படி இருந்து சொல்லு, மூச்சு விட்டு எப்போ நீங்கள் விடுவீங்கன்னு தோணுச்சு, எப்போ நீங்கள் அந்த ரிலீஸ் பண்ணுவீங்கன்னு தோணுச்சு அப்படின்னு. அது போன்ற தீவிர வைராக்கியம் உனக்கு இருக்கணும். அது போன்ற தீவிர வைராக்கியம் இருக்கணும். உலகியல் காரியங்களை செய்யும் பொழுது ஞாபகம் வச்சுக்கணும், எப்போ இந்த காரியங்கள்லேருந்து நான் விடுபடுவேன், எவ்வளோ சீக்கிரமாக இந்த காரியங்கள்லேருந்து விடுபடுவேன், இறைவனை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம். அது போன்ற தீவிர வைராக்கியம் எப்போ யாருக்கு வருதோ அப்போ அவர்களுக்கு எல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் ராமகிருஷ்ணர் நமக்கு புரிகிற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறாரு. சாஸ்திரம் சொல்லுது, ஆன்மா அழிவற்ற செல்வம், அது எப்பவும் அறியாது. அதனை அடைகிற வரைக்கும் நமக்கு பிறவிகள் தொடரும். ஆசை இருக்கிற வரைக்கும் பிறவிகள் தொடரும். எப்போ அந்த பிறவிகள் கட் ஆஃப் ஆகும், எப்போ செயின் கட் ஆஃப் ஆகும் அப்படின்னா, வித்யதே ஹிருதய கிரந்திகி படிச்சிருக்கோம். வித்யதே ஹிருதய கிரந்திகி சித்யந்தே சர்வ சம்சயாக சீயந்தே அஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே. அதை தான் அண்டர்லைன் பண்ணிக்கணும். தஸ்மின் திருஷ்டே பராவரே. முண்டக்க உபனிஷதம் சொல்லுது, வித்யதே ஹிருதய கிரந்திகி சித்யந்தே சர்வ சம்சயாக சீயந்தே அஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே. அதாவது தன்னுள் உறையும் ஆன்மாவை தரிசிக்கும் போது மனக்கவலைகள், குழப்பங்கள் எல்லாம் நீங்குகிறது. எல்லா சந்தேகங்களும் வினை பயனும் அழிகிறது. அங்கே தான் கம்ப்ளீட் ரிலீஃப், அதில் தான் விடுதலை நமக்கு கிடைக்கும். எப்பொழுது? ஆன்மாவை அறியும் பொழுது. அதுதான் இந்த நமக்குடைய இந்த சாஸ்திரம் என்ன சொல்லுது, ஆத்ம இச்சா. மற்ற விஷயங்களை இச்சா வச்சிடுறோம், ஆத்ம இச்சா வைக்க சொல்லுது. ஆத்ம இச்சா நம்ம வைக்கணும். தன்னை அறியணும். தன்னை அறிந்தால் தனக்கொரு கேடு இல்லை. தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை. தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். வேறு யாரும் போய் கெடுக்கலையாம். தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். என்னது? தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே. யார் சொல்லியிருக்காரு? திருமந்திரம். தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை. நமக்கு ஒரு கஷ்டமே கிடையாது எப்போ? தன்னை அறியும் பொழுது. தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் வருது, சுவாமி எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, எல்லா பெரிய லிஸ்ட்டு போட்டு சொல்கிறோம். ஏன் பிரச்சனை? தன்னை அறிய முயற்சி செய்யலை, அதனால இந்த பிரச்சனைகள் இருக்கிறது. தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் அதற்கு பிறகு என்ன நடக்குது? தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே. ஆத்மாவில் லயமாகிறான். இன்பம் இங்கே அங்கன்னு ஓடலை. இந்த கவரிமான்னு ஒரு மான் இருக்குது. என்ன பண்ணுமா? ஓடிக்கிட்டே இருக்குமா. ஏன் ஓடுது? அது ஏதோ ஒரு சுகந்தம், ஒரு நல்ல நறுமணம் எங்கோ வருது, அதை தேடி ஓடிக்கிட்டே இருக்குமா. ஓடி களைச்சு ஒரு இடத்துல விழுந்து இறந்து போகுமா. அப்போ தான் கண்டுபிடிக்குமா அந்த நறுமணம் எங்கேருந்து வந்து கிடையாது, அதோட உடம்புலேருந்து தான் வருதுங்கிறது. அப்போ தான் அந்த மானுக்கு புரியுதான். அது மாதிரி இருந்துடக்கூடாது, புரிஞ்சுக்கணும். உடம்பே ஆன்மான்னு நினச்சிடக்கூடாது. உடம்புக்குள்ளே ஆன்மா இருக்குது அப்படிங்கிறதான் அந்த சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குது. ஆத்ம தரிசனம் அப்படின்னா தன்னை அறிதல்.
தன்னை அறிதல். சரி, இந்த தன்னை அறிதலை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் சுவாமி, எங்கேருந்து தொடங்கணும் அப்படின்னா, மனசு அடங்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் தினசரி காலையில் ஒரு அரை மணி நேரம், சாயந்தரம் ஒரு அரை மணி நேரம் கண்ணை மூடி உட்காந்து நமக்கு நாமளே சோதனை பண்ணி செய்து பார்க்கணும். தற்சோதனை தினசரி ஒரு ப்ராக்டிஸாக வச்சுக்கணும். டீப் மெடிடேஷன், அந்த ப்ராக்டிஸ் இந்த ப்ராக்டிஸ் எனக்கு எதுவுமே தெரியாது சுவாமி, ஒன்றும் தெரிய வேணாம், ஜஸ்ட்டு கண்ணை மூடி உட்காருங்க. நேராக நிமிர்ந்து நம்மளால் 30 மினிட்ஸ் உட்கார முடியுதா? நேராக நிமிர்ந்து உட்காரணும், கண்ணை மூடி உட்காரணும். அந்த அரை மணி நேரத்தில் அந்த தொலைபேசி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதோட தொந்தரவு இல்லாமல் இருக்க முடியுதா? முதல்ல அதுவே பெரிய விஷயம். அதில் வெற்றி அடைஞ்சாலே பெரிய விஷயம். அரை மணி நேரம் எழுந்து எந்த இதையும் அட்டன் பண்ணாமல் நேராக நிமிர்ந்து உட்காந்து கண்ணை மூடி உட்காந்துருக்க. மனசு அதன்படி செயல்படட்டும், எப்படி வேணாலும் செய்யும், என்ன வேணாலும் சொல்லும், மனசு சொல்லிக்கிட்டே இருக்கட்டும். முதல்ல உடம்பை ஸ்டெடியாக உட்கார பழகணும். அரை மணி நேரம் உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அடுத்த நாள் ஒரு 6 மாதம் கழித்து அது 1 மணி நேரமாக மாற்றணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி போகும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மனமும் அடங்கும். மனம் ஆரம்பத்தில் இன்பங்களை நோக்கி வெளிநோக்கி போகும். அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, 1008 காரணம் சொல்லும். அந்த ஆசனத்துலேருந்து எழுந்து நீங்கள் போகிறதுக்கு 1008 காரணம் சொல்லும். இதை முடிச்சுடு, அதை முடிச்சுடு, அதை அட்டன் பண்ணு, ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் ஒரு பீரியடில் என்ன ஆகும்? ஒன்றும் கிடையாது, நான் செய்யலட்டா உடனே நாளைக்கு பிரளயம் உலகம் அழிஞ்சு போகிறது கிடையாது, அதன்படி இந்த உலகம் இயங்கத்தான் போகுது அப்படின்னு மனசு புரிஞ்சுக்கும். அப்போ பயிற்சி, இதுக்கு தான் தினசரி பயிற்சி பண்ணணும். யாராருக்கு முடியுமோ, எவ்வளோ முடியுமோ அதை செஞ்சால் போதும். அந்த அப்ளிகேஷன் பார்ட்டு செய்யணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி செய்ய ஆரம்பிச்சிருந்தோம்னா நிச்சயமாக அந்த சிந்தனைகள் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே போகும். அதுதான் நம்ம ஆரம்பத்தில் இந்த கைடட் மெடிடேஷனில் சொல்லி கொடுக்குறோம். அட்லீஸ்ட் ஒரு வழியை காமிச்சிருக்கிறோம். என்ன பண்ணணும்? வீட்டுக்கு போயிட்டு இதை தினசரி செய்யணும். சண்டே கிளாஸுக்கு வந்ததுக்கப்புறம் உட்காந்து மெடிடேஷன் பண்ணாமல் என்ன பண்ணணும்? தினசரி வீட்டில் இதை தினசரி காலையிலே சாயந்தரமும் முடிஞ்ச வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இறைவன் அருளால் உங்களுக்கு ஒரு குருநாதர் கிடைச்சிட்டாரு அப்படின்னா இன்னும் பாக்கியவான். குருநாதர் அழகாக உங்களுக்கு வழிமுறையை சொல்லிக் கொடுப்பாங்க. என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுங்கிற சொல்லிக் கொடுப்பாங்க. அதை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டா போதும், அவங்க நிச்சயமாக கொண்டு போய் பகவான் காலடியில் விட்டுடுவாங்க. இது ஞாபகம் வச்சுக்கணும். சரி, ஒன்று இந்த மாதிரி பயிற்சி, யோகா பயிற்சி மூலம் செய்யலாம். தினசரி பிராணாயாமம் செய்கிறது, மூச்சு காற்றை சீராக இயக்கிறது, இதெல்லாம் செய்யலாம். இப்படி அல்லது நம்ம காரியங்களை செய்யும் பொழுது, கர்மத்தை செய்யும் பொழுது கர்ம யோகமாக செய்கிறது, பகவானுக்கு செய்கிறேன், பகவானுக்கு பூஜை பண்ணுறேன், பகவானுக்கு இதை செய்கிறேன், எல்லா இடத்துலையும் பகவான் வரணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு முறை சுவாமி சிவானந்தர், அவர் தான் மடத்தினுடைய 2வது பிரசிடெண்ட், வேலூர் மடத்தில் இருக்கார். அப்போ ஜெயராம்பாட்டிலேருந்து சில பக்தர்கள் வந்துட்டு நமஸ்காரம் பண்ண நமஸ்காரம் பண்ண நிற்கிறாங்க. எந்த ஊர்லேருந்து வர்றீங்க? நாங்கள் ஜெயராம்பாட்டிலேருந்து. ஓ, பண்ணாதீங்க, நமஸ்காரம் பண்ணாதீங்க அப்படின்னாரு. ஏன் தெரியுமா? நீங்கள் சாரதாமாவோட இடத்துலேருந்து வந்திருக்கிறீங்க, நீங்கள் பண்ணக்கூடாது, நமஸ்காரம் பண்ணக்கூடாது, தடுத்து நிறுத்துகிறாரு. அந்த எப்போதும் அந்த இறை சிந்தனையில் இருக்கணுங்கிறத சொல்லி கொடுக்குறாரு. நீங்கள் அப்படி ஒரு நிலையில் இடத்துலேருந்து வந்திருக்கிறீங்க, செய்யக்கூடாது. அப்போ நமக்கு ஞாபகம் இருக்கணும், தன்னை அறிந்து, ஒரு பாட்டு இருக்குது, வள்ளலாருடைய பாட்டு, தன்னை அறிந்து இன்பம் வர வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. அவர் வெண்ணிலாவுக்கு சொல்கிற மாதிரி சொல்லிட்டார். நமக்கு சொன்னால் தான் கோபம் வந்துடுமே. அவர் பாப்பாவுக்கு பாடுற மாதிரி பாப்பா பாட்டு, குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, இதெல்லாம் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? இந்த பிரம்ம வித்தியை தான் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. கண்ணன் பாட்டிலையும் குயில் பாட்டிலையும் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க? இதே பிரம்ம வித்தை தான். என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க? தன்னை அறிந்து இன்பம் வர வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே அப்படிங்கிற. தன்னை அறியணும், தனக்குள்ளே இன்பம் இருக்கிறது, அந்த ஆனந்தம் இருக்கிறது, அதை பார்க்கணும். நரேந்திரநாத் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணருக்கு சேவை பண்ணிகிட்டு இருக்கார். காசிப்பூரில் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கார். ஒரு முறை
நரேந்திரனை கூப்பிட்டு, நீ வீட்டுக்கு போயிட்டு வா, ஒரு முறை உங்கள் அப்பா அம்மாவை போய் பார்த்துட்டு வந்துடு, அவங்க எல்லாரும் ரொம்ப வருத்தமாக இருப்பாங்க, ஒரு முறையாவது போய் பார்த்துட்டு வந்துடு சொல்கிறாரு. இவர் சரின்னு வந்து வேறு விருப்பமில்லாமல் போகிறார். இவர் குருநாதர் சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக போகிறார். வீட்டுக்கு போனார், உள்ளே போனார். அம்மா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எப்படியாவது ராமகிருஷ்ணன்ட்டு பிரிஞ்சு வந்துட்டான், அன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப விதவிதமாக சமைச்சு வச்சு எல்லாம் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி தட்டில் போட்டு, தானாக சாப்பாடு சொல்லலை, தானாக கையில் எடுத்து ஊட்டி விடுறாங்க. ஒரு வாய் இல்லை 2 வாய் கொடுத்துருப்பாங்க. இவருக்கு என்ன நடக்குன்னே தெரியல. இங்கேருந்து போனதுலேருந்து ராமகிருஷ்ணன் நினச்சிக்கிட்டே இருக்கிறார். அங்கே போய் உள்ளே உட்காந்துலேருந்து எல்லாம் பார்க்குற இடமெல்லாம் ஸ்ரீராமகிருஷ்ணரை தெரியுது. என்ன பண்ணுறார், அந்த உணவு எப்படி உள்ளே போச்சுன்னு தெரியல. ஒரே ஓட்டம், அங்கேருந்து ஒரே ஓட்டம் ஓடி வர்றார். அப்போ காலில் செருப்பு கூட போடாமல் ஓடி வர்றார். வழியில் இருக்கிறவங்கெல்லாம் பார்க்குறாங்க, இந்த பிள்ளைக்கு என்ன கஷ்டமோ. பெங்காலில் செருப்பு இல்லாமல் போனால் அது வந்து ஒரு துக்கமான ஒரு நிலையில் இருக்கவங்க தான் அப்படி போவாங்கன்னு அங்கே ஒரு நடைமுறை இருக்குது. யாரோ ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டாங்களோ, அதனால தான் அப்படி ஓடுறான் அப்படி சொல்லிட்டு. ஆமாம், அவர் என்ன பண்ணார், எனக்குள்ளே என்ன இறந்து போச்சு, அந்த ஈகோ இறந்து போச்சு. நான் வந்து ஜீவாத்மா அப்படிங்கிற ஈகோ இறந்து போச்சு. அந்த பரமாத்மாவை லயம் ஆகிட்டதுனால இந்த நரேந்திரநாத் அங்கே வீட்டில் இருக்க முடியலை. ஓடி வந்தார் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர்கிட்ட. என்ன இப்போ தான் அனுப்பிச்சி வச்சுன்னு திரும்பி வந்துட்டு அப்படின்னார். எனக்கு அங்கே போய் இருக்க முடியலை, ஏன்னா பரம்பொருளை பிரிந்திருக்க முடியவில்லை. அதுக்கு பேர் தான் ஆத்ம இச்சா. அந்த ஒரு நிலை நமக்கு வரணும். அப்போ பகவானை பிரிஞ்சிருக்க முடியாத ஒரு நிலை இருக்கணும். எல்லா காரியங்களையும் செய்யணும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, கணவருக்கு, மனைவிக்கு, சொந்த பந்தம், தூரத்தை உறவினர்களுக்கு, நம்ம சமுதாயம், நம்ம சுற்றி இருக்கிற சமுதாயத்துக்கு எல்லாத்தையும் அட்டன் பண்ணணும். அதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட முடியாது. எல்லாத்தையும் அட்டன் பண்ணணும். அட்டன் பண்ணிட்டு இருக்கிறது கூடவே நான் அந்த பரம்பொருள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு செய்யணும் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கணும். சரி, ஒரு நாள் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் தட்சிணேஸ்வரத்து கோயிலில் மேலே ஏறி, அங்கே ஒரு பெரிய ஒரு கட்டிடம் இருக்கிறது. அந்த கட்டிடத்தில் மேலே ஏறி நின்றுட்டு, என் பக்தர்களே எங்கே இருக்கிறீங்க, வாங்க கூப்பிடுறாரு. தினசரி சாயந்தரம் 5 மணி ஆச்சுன்னா போய் கூப்பிடுவார். என் பக்தர்களே எங்கே இருக்கிறீங்க, வாங்க. நம்மெல்லாம் இங்கே உட்காந்துருக்கோம்னா அவர் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்திருக்கிறோம். எப்போயோ ஒருத்தர் அதை லிசன் பண்ணியிருக்கிறோம், அந்த குரலை கேட்டிருக்கிறோம். பகவான் அந்த கூப்பிட்டுருக்கார் இல்லையா, அந்த குரலை கேட்டதுனால இன்றைக்கி உட்காந்துருக்குறோம். எத்தனையோ பேர் அந்த ஆத்ம இச்சா வர்றதுக்காக இங்கே வரணுங்கிறது இல்லை. இதே மாதிரி யாரெல்லாம் ஆத்ம சாதகர்களோ எங்கே இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாரும் அந்த இறைவனின் குரலை கேட்டவர்கள். அப்போ கூப்பிட்டுருக்காரு, நம்ம வந்திருக்கிறோம், அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். அதிலே நின்றுடக்கூடாது. வந்துட்டோம் அப்படியே இருக்கலாமா, இல்லை, அது அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். அது ஆத்ம இச்சா நமக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறாரு பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணன். சொல்லுவார், மக்கள் குடமாக கண்ணீர் வடிக்கிறாங்க. எவ்வளோ கண்ணீர்னா குடமாக கண்ணீர் வடிக்கிறாங்களா? எதுக்கு? அமுதமொழி படித்தவங்க எல்லாருக்கும் தெரியும். அது வேணும், இது வேணும், அது கிடைக்கலன்னா கண்ணீர், இது கிடைக்கலன்னா கண்ணீர், எல்லாத்துக்கும் கண்ணீர் வடிக்கிறாங்க. பகவானை அடையணும்னு சொல்லிட்டு யாரும் கண்ணீர் வடிக்கிறது இல்லை. அதுக்கு பேர் தான் ஆத்ம இச்சா. பகவானை அடையணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதாவது நம்முடைய உண்மையான ஸ்வரூபம் தெய்வீகம், பிளிஸ். அந்த பிளிஸ் தெய்வீக பொருளை அடையணும், அதுக்கான முயற்சியை செய்யணும். அதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுது, ஆத்ம இச்சா விவசியத்தாம், கண்டிப்பாக செய்யணும். ஆன்மாவை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தை தீவிரமாக வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுது. இவ்வளோ விஷயம் இருக்குது இந்த ஒரு சென்டென்ஸில் இருக்குது. ஆத்மாவை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற தீவிர ஆர்வம். இது 7வது உபதேசம். அடுத்த உபதேசம் அடுத்த வாரம். இந்த வாரம் ரொம்ப ஹெக்டிக்காக நிறைய ப்ரோக்ராம் இருக்குது. இந்த வாரத்தில் இருக்குது, அடுத்த வாரத்தில் இருக்குது. அடுத்த வாரம் என்ன ஸ்பெஷலு? பொங்கல். எல்லாருமே தயாராகிடுவீங்க. வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லா வேலையும் செய்யணும். பொங்கல் வைக்கணும். முதல் நாள் என்ன பொங்கல்? போகி. 2வது நாள் பொங்கல். அடுத்தது மாட்டுப் பொங்கல்.
இப்படி வரிசையாக நிறையா அரசாங்க விடுமுறையெல்லாம் இருக்குது. எல்லோரும் ஆனந்தமாக இருக்க வேண்டிய தருணம். நேற்றைக்கு சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த நாள் இருந்துச்சு. நம்முடைய ஆசிரமத்தில் சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த நாள் கொண்டாடினோம். அதாவது தித்திப்படி, அதாவது பிறந்த தித்திப்படி நம்முடைய ஆசிரமங்களில் நேற்றைக்கு நடந்தது. ஜனவரி 12 அப்படிங்கிறது கவர்மெண்ட் அறிவித்த நேஷ்னல் யூத் டே. அது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அல்லது ப்ரைவேட்டாக இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையும் இருக்கக்கூடிய கல்லூரிகள், பள்ளிகள், நிர்வாகங்கள் எல்லா இடத்துலையும் விவேகானந்தரை படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஜனவரி 12 நேஷ்னல் யூத் டேயை அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா விவேகானந்தர் பிறந்தது ஜனவரி 12, அந்த நாளில் பிறந்திருக்கிறார். அந்த நாள் மகர சங்கராந்தி வடநாட்டில் எல்லாரும். அன்றைய நாள் நம்ம தமிழ்நாட்டில் பொங்கல் அன்னைக்கு பிறந்தார் சுவாமிஜி. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் அவருடைய பிறந்த திதி மாறி வரும். அந்த திதிப்படி தான் நம்முடைய ஆசிரமங்களில் அவருடைய செலிப்ரேஷன் இருக்கும். அதன்படி நேற்றுக்கு அவருடைய பிறந்தநாள் விமர்சையாக நடந்துச்சு. எல்லா ஆசிரமங்களுக்கும் அந்த சுவாமிஜியோட அருளை பெற்றிருப்பார்கள். சுவாமிஜியோட முக்கியமான விஷயங்கள், அவர் எதுக்காக வந்தார், அவர் ஒரு நர ரிஷி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சப்த ரிஷி மண்டலத்திலிருந்து எந்தக்கூடிய தியானத்தில் இருந்த ஒரு ரிஷியை பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூப்பிட்டுட்டு வந்திருக்கார், பூலோகத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கார். எதுக்கு? அவருடைய மிஷனை கண்டினியூ பண்ணுறதற்காக. அவர் ஒரு நர ரிஷி. அவர் நமக்கு புரிகிற மாதிரி சில உபதேசங்களை சொல்லியிருக்கார். நம்ம டீட்டெயிலாக சுவாமிஜி லைஃபுக்கு போக முடியாது, இருக்கிறது கொஞ்சம் நேரம். நமக்கு புரிகிற மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருக்கார். நட்சல் அவர் என்ன சொல்லியிருக்கார் முக்கியமாக விவேகானந்தர் அப்படின்னா, முதல்ல சொன்னது மனிதன் தெய்வீகமானவன். அதை நம்ம திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருக்கிறோம். அதையே தான் உபனிஷங்கள் சொல்லுது, அதையே தான் ஸ்ரீராமகிருஷ்ணன் சொன்னார், அதையே தான் சுவாமிஜி சொல்லியிருக்கார். மனிதன் தெய்வீகமானவன் அப்படிங்கிறார். ரெண்டாவது, நம்பிக்கை வைக்கணும். தன்னம்பிக்கை அப்படிங்கிறத நமக்கு வலியுறுத்தியிருக்கிறார். நம்பிக்கை இருந்தால் தான் காரியத்தை சாதிக்க முடியும். நான் சாதிப்பேன், நான் ஜெயித்து காட்டுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கணும். இருந்துச்சுன்னா நிச்சயமாக எதையும் சாதிக்க முடியும். அப்புறம் எந்த காரியத்தை செஞ்சாலும் மன ஒருமைப்பாட்டோடு செய்யணும். இதெல்லாம் விவேகானந்தருக்கு நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள். மன ஒருமைப்பாட்டோட, கான்சன்ட்ரேஷனோடு செய்யணும். சாமி தியானம் பண்ணால் தானே மன ஒருமைப்பாடு. நாம் வீட்டை கூட்டுறதெல்லாம் மன ஒருமைப்பாடு தேவையா? நிச்சயமாக தேவை. ஏனோ தானோ என்று எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. அவர்கள் சொல்லிவிட்டார்களே, மேலிடத்தில் இருக்கிறவங்க சொல்லிட்டாங்களே, நமக்கு பாஸ் சொல்லிட்டாரு அப்படின்னு செஞ்சோம்னா அதனால் பெரிய நன்மையை நமக்கு வராது. நிச்சயமாக இது நான் செய்யக்கூடிய இந்த காரியம் என்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கும். அது எந்த வேலையாக இருக்கட்டும், குட்டி பெருக்கிறதா இருக்கட்டும், ஆஃபீஸில் செய்கிற வேலையாக இருக்கட்டும், தோட்டத்தில் செய்கிற வேலையாக இருக்கட்டும், அந்த எந்த வேலையாக இருந்தாலும் அதற்குரிய மதிப்பும் மரியாதை கொடுத்து அந்த வேலை செய்யும் பொழுது அதுவே நமக்கு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கும். இதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் விவேகானந்தருக்கு கற்றுக்க வேண்டிய இன்னொரு விஷயம், உயிர்களிடம் கருணை. அப்படியே வரட்டு நம்ம வாழ்க்கை இருந்துட போயிடக்கூடாது. எப்படியோ போகட்டும், யாரோ எப்படியோ போகட்டும் இருந்துடக்கூடாது. யாராவது துன்பத்தில் இருக்கிறாங்களா, கஷ்டத்தில் இருக்கிறாங்களா, நம்மளால் முடிஞ்ச உதவி அவர்களுக்கு செய்யணும். பணம் இருக்குதா, பணம் கொடுத்து உதவலாம். ஒன்றும் இல்லையா, 4 வார்த்தை பேசலாம். அவர்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய நல்ல விஷயங்களை சொல்லலாம். இது நம்ம செய்யணும். அப்புறம் விவேகானந்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்தது, அச்சம் இல்லாமல் இருக்கணும், பயப்படாமல் இருக்கணும். பல நேரங்களில் பயந்துக்கிட்டே இருக்கோம். இதை கண்டா பயம், அதை கண்டா பயம், எல்லாத்தையும் கண்டா பயந்துக்கிட்டே இருக்கிறோம். இப்போ பயம் இல்லாத தன்மையை நமக்குள்ளே இருக்கணும், அச்சம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். இதெல்லாம் விவேகானந்தர்லேருந்து கற்றுக்க வேண்டிய சில விஷயங்கள். ஸோ நேற்றைக்கு விவேகானந்தர் ஜெயந்தி நடந்துச்சு. இந்த வாரம் முழுவதும் பொங்கல் விழா வரப்பொழுது. அப்புறமா 12 ஜனவரி நேஷ்னல் யூத் டே இருக்குது. எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். அடுத்த வாரம் நம்ம 8வது உபதேசத்தை பார்ப்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.